இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த கிறிஸ்து அரசர் ஜூபிலி இல்லத்தை ஆசீர்வதித்து நம்முடைய அருள் தந்தையர்களின் இல்லமாக அதை அமைத்து கொண்டிருக்கின்றோம். முதல் தடவை நான் இந்த விழுப்புரம் பங்கிற்கு வந்தபோது எனக்கு பயமாக இருந்தது அந்த அறை வீட்டில் உள்ளே போவதற்கு. அப்போது இங்கே அருள் தந்தை பிரான்சிஸ் அகர்வால், அருள் தந்தை பிரேம் இங்கே இருக்கார். இவங்கள் 2 பேரும் இருந்தார்கள். இப்போ அறை வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த ரூஃப் கீழே விழக்கூடாது என்று தடிகளால் அதை நிறுத்தி அப்படி உள்ள நிலைமையில் இருந்தது. உடனே அதை நான் நினைத்தேன், இது கூடிய சீக்கிரம் இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கு செய்தி வரும், அறை வீடு விழுந்து நம்முடைய அருள் தந்தையர்களும் போய்விட்டார்கள் என்று. ஆனால் அவர்கள் இருவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து போய்விட்டார்கள், தப்பிவிட்டார்கள். அதற்கு பின் அருள் தந்தை அருளானந்தம், அதுக்கப்புறம் பிரதீப், அவர்கள் இருவரும் வந்தார்கள். அவர்களும் அப்படிதான் பயப்பட்டார்கள். ஆனால் இறைவனின் சித்தத்தால் இப்போது அந்த வீடு மறைந்து விட்டது. இப்போது ஒரு புதிய அழகான கிறிஸ்து அரசர் ஜூபிலி இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விகாரியேட் சென்டர், அதனால் இது தேவைப்படுகிறது. இந்த அழகான இந்த இல்லத்தை அமைக்க நம்முடைய அருள் தந்தை அருளானந்தம், அவருடைய உதவி தந்தை பிரதீப் மற்றும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பங்கு மக்களுக்கு உங்களுடைய நன்கொடையால் தான் இது நிறைவேறி இருக்கின்றது. உங்களுடைய நன்கொடை, நம்முடைய அருள் சகோதரிகளுடைய நன்கொடை, இதையெல்லாம் சேர்ந்து தான் இதை நாம் கெட்டி முடிக்க முடிந்தது. அதோடு கூட உயர் மறைமாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், நம்முடைய ஃபைனான்ஷியல் கமிட்டி, அருள் தந்தை பிலோமின் தாஸ் எல்லோரும் சேர்ந்து இன்று ஒரு அழகான அருள் தந்தையர் இல்லம் நம் முன்னே இருக்கின்றது. அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக மிஸ்டர் ரீமன், மிஸ்டர் கேஆர்எஸ் அவர்களோடு பணிபுரிந்த எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லோருக்கும் இன்று நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி அப்புறம் அந்த வாசகங்களை நாம் கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது, சவுல் அரசர் தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்கின்றான். ஏனென்றால் சவுல் அரசனாக இருக்கின்றான். அவன் இறைவனுக்கு கீழ்ப்படியாததால் இறைவன் அவரை புறக்கணித்தார். அவனுடைய இடத்தில் தாவீதை அருள்பொழிவு செய்து அரசனாக அவர் நியமித்துள்ளார். ஆனால் சவுல் அதற்கு இணங்கவில்லை. சவுல் தாவீதை கொல்வதற்காக முயற்சி செய்கிறான். இறைவன் சவுலை தாவீதின் கையில் ஒப்படைக்கின்றார். தாவீது நினைத்திருந்தால் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல் தாவீது சவுலை கொன்றிருக்கலாம். ஆனால் தாவீது சவுலை கொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரால் அருள்பொழிவு செய்தவரை நான் எப்படி கொல்ல முடியும்? ஆண்டவரால் அருள்பொழிவு செய்தவர். இந்த கிறிஸ்து அரசர் ஜூபிலி இல்லம் ஆண்டவரால் அருள்பொழிவு செய்த அருள் தந்தையர்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லம். நாங்கள் இப்போதான் ஒரு தியானம், குருக்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு தியானம் கேரளத்தில் பாலை என்ற இடத்தில் சென்ட் அல்ஃபோன்சா பாஸ்டல் சென்டரில் ஒரு அருமையான தியானம். நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து நம்முடைய முதன்மை குரு குழந்தை சாமி அவர்கள், நம்முடைய ப்ராப்பர்ட்டி இன்சார்ஜ் ஃபாதர் அருள் புஷ்பம், ஃபாதர் ஜோஷ்வா இவர்கள் அந்த தியானத்தில் கலந்து கொண்டார்கள்.
அந்த தியானத்தில் அருள் தந்தைகளை பற்றி மிக அழகாக அருமையாக அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய மதிப்பு என்ன, அவர்களுடைய கிரேட்னஸ், இம்பார்ட்டன்ஸ், அதையெல்லாம் பற்றி தெளிவாக சொன்னார். அப்போது அங்கே சொன்னது, அருள் தந்தையர்கள் இயேசு கிறிஸ்துவின் எக்ஸ்டென்ஷன். The priests are the extensions of Christ. Christ extension பாருங்க. அதனால்தான் தாவீது சவுல் ஆண்டவரால் அருள்பொழிவு செய்தவர் மீது கை வைக்கவில்லை. ஒவ்வொரு அருள் தந்தையர்களும் ஆண்டவரால் அருள்பொழிவு செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கின்றவர்கள். எனவே நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், உதவ வேண்டும், அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அதுதான் தாவீது செய்தார். சவுல் தாவீதுக்கு எதிராக இருந்தார். சவுல் ஒரு கொடுமைக்காரனாக இருந்தார், நல்லவனாக இல்லை. இருந்தாலும் அவர் அருள்பொழிவு செய்தப்பட்டவர். எனவேதான் தாவீது அவருக்கு ஒரு தீமையும் இழக்கவில்லை. எனவே அருள் தந்தையர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவன் அவர்களை வைத்திருக்கின்றார்கள். எனவே நாம் அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய வேண்டும். அதை நான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை கேட்டீர்களா? நீங்கள் உண்மையிலே இந்த நற்செய்தியை கேட்டால் இன்னும் இங்கே இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எழுந்து வீட்டுக்கு போயிருப்பீருங்க. உண்மையாகவே நீங்கள் நற்செய்தியை கேட்டிருந்தால் இருக்க மாட்டீர்கள். என்ன சொன்னால், இயேசு நம்மகிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். 4 காரியங்கள் செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? பகைவருக்கு அன்பு செய்ய முடியுமா? மனிதன் தன்னுடைய சுபாவத்தில் பகைவரை வெறுப்பவனாக இருக்கின்றான். நமக்கு எதிராக யாராவது என்ன செய்தால் அவர்களை நாம் ஒதுக்கி வைப்பவர்களாக இருக்கின்றோம், அவர்களுக்கு பதில் அளிப்பவர்களாக இருக்கின்றோம். பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இங்கே யார் இருக்கிறா அப்படி பகைவர்களை அன்பு செய்வார்கள்? அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஒரு கிறிஸ்தவன் யார் என்று இன்று இயேசு நமக்கு தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்வதை போல நாம் நடக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் யார்? பகைவர்களுக்கு அன்பு செய்பவர், வெறுப்போருக்கு நன்மை செய்பவர், சபிப்போருக்கு ஆசி வழங்குபவர், நம்மை இகழ்ந்து பேசுபவருக்கு இறைவனிடம் வேண்டுபவர். நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? செய்ய முடியுமா? அப்போ நம்ம இங்கே கிறிஸ்தவர்கள். இன்னும் நிறைய அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த 4 தான் நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். யாராவது இப்படி செய்கிறீர்களா? ஒரு கிறிஸ்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு? நற்செய்தி தீவிரத்தன்மையை உடையது நற்செய்தி. த ரேடிகாலிட்டி ஆஃப் த காஸ்பல். நாம் அந்த ரேடிகாலிட்டி ஆஃப் த காஸ்பலை வாழ்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்முடைய வசதிக்கு ஏற்ப நற்செய்தியை மாற்றி அமைத்து வாழ்கிறோம். நம்முடைய சுயநலத்திற்காக நாம் நற்செய்தியை மாற்றி அமைத்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இயேசு சொன்ன சொற்கள், இயேசு நமக்கு கொடுத்த நற்செய்தி இஸ் த ரேடிகாலிட்டி ஆஃப் த காஸ்பல். நற்செய்தி தீவிரத்தன்மை உள்ளது. அந்த தீவிரத்தன்மையோடு நாம் வாழ்க்கை நடத்துகின்றோமா? அதுதான் ஒரு கிறிஸ்தவன். இன்றைய 2ஆம் வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்டோம்? முதல் ஆதாம் மண்ணிலிருந்து எடுத்தவர், மனித இயல்போடு செயல்படுபவன்.
இரண்டாம் ஆதாம் விண்ணகத்திலிருந்து வந்தவர், ஆவியால் செயல்படுபவர், அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் தான் திருமுழுக்கு பெற்று நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நாம் மண்ணிலிருந்து பிறந்தவர்களாக இருந்தாலும் விண்ணிலிருந்து வந்தவர் நம்மை திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தால் அவருடைய இயல்புக்கு நம்மை மாற்றி விடுகிறார். திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் இயல்புக்கு மாற்றப்படுகின்றான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு இறைவனின் பிள்ளைகளாக மாறி தூய ஆவியாரின் உறைவிடமாக மாறி இயேசுவின் உடலின் உறுப்பினராக மாறுபவன் தான் ஒரு கிறிஸ்தவன். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு தூய ஆவியாரால் செயல்படுபவன் தான் ஒரு கிறிஸ்தவன். அப்படி தூய ஆவியாரால் செயல்படுபவன் தான் பகைவருக்கு அன்பு செய்ய முடியும், வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியும், சபிப்போருக்கு ஆசி வழங்க முடியும், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்ட முடியும். மண்ணிலிருந்து மனித இயல்போடு வாழ்பவர்கள் இதையெல்லாம் செய்ய முடியாது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்று இந்த நேரம் நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஃப்ளைட்டில். அப்போது என்னுடைய நெக்ஸ்ட் சீட்டில் ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் வந்ததும் என்ன பார்த்தார். நல்லா ரோமன் காலர், பெக்டோரல் கிராஸ், பெரிய கிராஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு அவர் அமைதியாக என் பக்கத்தில் இருந்துட்டார். ஃப்ளைட் டேக் ஆஃப் செய்த பிறகு அவர் என்கிட்ட கேட்டார், ஆர் யூ எ பிஷப்? நான் சொன்னேன், ஆமாம் நான் பிஷப், நான் ஆர்ச் பிஷப், பாண்டிச்சேரி ஆர்ச் பிஷப். அப்படியா? ஆச்சரியமாக கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், மே யூ நோ ஹூ யூ ஆர்? அண்ட் ஹீ செட் டு மீ, ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதரன், ஒர்க்கிங் இன் காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. He had gone to Delhi for a conference. Dr. Sridharan, working in Kaveri Hospital, Chennai, a famous doctor, I think cardiologist. And he started talking to me, Bishop, if you don't mind, I would like to tell you, I am not a believer. I am a Hindu basically, but I am not a believer in any religion. Somehow I am not able to accept all that. But though I am not a believer, but I accept the teachings of Jesus and I read the New Testament. I accept the teachings of Jesus. I said, very good. I am happy to hear that. You being a renowned doctor, you still have love for the gospel. மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் சொன்னேன், ரொம்ப நன்றி. அப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் 1000 இருக்கிறீங்க, எனக்கு காஸ்பலில் எல்லாம் நல்லா பிடிச்சது இயேசு when he says love your enemies, பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்வது எனக்கு நிறைய பிடிச்சிட்டு. ஏனென்றால் இப்படிப்பட்ட சொல் நான் எந்த மதத்திலும் பார்த்ததில்லை. கிறிஸ்து மட்டும்தான் பகைவரை அன்பு செய் என்று சொல்பவர். கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்லை, சிலுவையில் இருந்து அவர் சொல்றார், அந்த பகைவருக்காக அவர் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். தந்தே, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், இவரை மன்னியும். அதுதான் கிறிஸ்து. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்களா? அவர் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. நான் கிறிஸ்தவன், ஒரு ஆயர். அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஆயர் அவர்களே, பிஷப், இயேசு இதெல்லாம் சொல்கிறாரு, இயேசு வாழ்ந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களா என்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்று நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு வர்றோம்,
மற்ற நாட்களிலும் கோயிலுக்கு வர்றோம், அருட்சாதனங்களை பெறுகிறோம், ஜெபம் செய்கிறோம், கிறிஸ்தவ பேர் போட்டிருக்கிறோம், வீட்டில் குருசு படம் எல்லாம் வச்சுருக்கிறோம், ரோசரி போட்டுட்டு போகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதையெல்லாம் போட்டாலும் கோவிலுக்கு போனாலும் கிறிஸ்தவர்களாக மாட்டீர்கள். கிறிஸ்தவர்கள் எப்போ ஆவீர்கள்? இயேசு சொன்னதை போல் வாழ்க்கை நடத்தும் போதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இல்லாவிட்டால் நாம் பேரளவில் கிறிஸ்தவர்கள். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் இப்போ ஜெமெல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. எப்பவும் நியூஸ் வந்துட்டே இருக்குது, அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக இருக்கிறாருன்னு. ப்ரோங்கைட்டிஸ், டபுள் ப்ரோங்கைட்டிஸ். ஆனால் இப்போ அந்த அவருடைய அந்த ஒரு வைரஸ் பிளட் ஸ்ட்ரெயினில் வந்திருக்கு. அது ஒரு செப்சிஸ்ன்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்துக்குரியது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆம் சேரில் இருக்கிறாரு. போகிறவங்க எல்லார்ட்டையும் ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஹலோ ஹோலி ஃபாதர், ஹவ் ஆர் யூ? அவர் சொல்கிறாரு, ஹலோ ஹோலி சன், ஐ எம் ஃபைன். ஹலோ ஹோலி சன், ஐ எம் ஃபைன். அப்படி அவர் ஏன்னு சொன்னால் அவருக்கு இறந்தாலும் உயிராக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அவர் இயேசுவோடு ஒன்றித்திருக்கிறார். The radicality of the gospel he is living. அதனால் தான் அவர் சாவை கண்டு பயம் இல்லை, வாழ்வை கண்டு பயம் இல்லை. வாழ்ந்தாலும் இறந்தாலும் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த, அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அதனால்தான் அவர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன் மிஷனரி டிசைப்பிளாக இருக்க வேண்டும். ஒரு மிஷனரி டிசைப்பிள் யார்? இயேசு சொல்வதை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இயேசு என்ன சொல்கிறார்? பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், மேலுடைய எடுத்தால் உங்கள் அங்கேயே கொடுத்துருங்க. இதெல்லாம் சொல்கிறார். இது பிராக்டிக்கலா? உலகத்தில், இந்த நாகரிகமான உலகத்தில், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் இயேசு சொல்வதை கேட்டு வாழ முடியுமா என்ற கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் நினைப்பீங்க ஆயருக்கு பிரசங்கம் வைக்கணும், அவர் பிரசங்கம் வச்சுட்டு போயிடுவார். வாழ்கிறது நாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்று கேட்குறீங்க என்கிட்ட. நான் சொல்கிறேன், வாழ முடியும், வாழணும். அதற்கு சான்றுகள் இருக்கிறது. முதல் சான்று, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் முதல் சான்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். தாவீது பகைவன், அவருடைய பகைவன் யார்? சவுல். சவுல் அவருடைய கையில் கிடைக்கிறார். தாவீது அவரை கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது இறைவனால் அருள்பொழிவு செய்யப்பட்டவன். எனவே தாவீது என்ன நினைக்கிறார்? பகைவருக்கு அன்பு செய், அவரை கொல்லாதே, அவரும் உன்னை போல் அருள்பொழிவு செய்யப்பட்டவர். அது முதல் சான்று. ரெண்டாவது சான்று, அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவீங்க. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்தது. நான் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு இயேசு. அதன் பிறகு நம்முடைய காலத்தில் இது நடக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1995 ஆண்டு பிப்ரவரி 25 சிஸ்டர் ராணி மரியா எஃப்சிசி நான், பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் காங்கிரிகேஷன், அந்த சபையை சார்ந்த ஒரு சிஸ்டர் ராணி மரியா, அவளை பற்றி இப்போ ஒரு நல்ல அழகான ஒரு ஃபில்ம் தயார் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஃபில்முடைய பேர் ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் ரிட்ரீட் டைமில் அதை பார்த்துட்டாங்க. அது இப்போ தமிழ்லேயும் தமிழாக்கம் செய்து அது இருக்கிறது. ஒரு நல்ல அழகான ஃபில்ம் சிஸ்டர் ராணி மரியாவை பற்றி. சிஸ்டர் ராணி மரியா உத்தரப்பிரதேசத்தில் பணிபுரிந்தவள். அவளோடு நான் இணைந்து பணிபுரிந்திருக்கிறேன். எனக்கு அவங்கள நல்லா தெரியும்.
when she was working in Meerut Diocese, the extension in Bijnur. அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறோம். ரிட்ரீட் ஒன்றாக நாங்கள் அருங்குடையில் ரிட்ரீட்டில் கலந்துருக்கிறோம். எனக்கு அவங்கள நல்லா தெரியும், சிஸ்டர் ராணி மரியா. ஆனால் அங்கே இருந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இண்டோர் மத்திய பிரதேஷ் வராங்க. அங்கே அவர்கள் மத்திய பிரதேசத்தில் அங்கே இந்த லேண்ட்லார்ட்ஸ் வழியாக மக்களை துன்புறுத்தி அவர்களுடைய அவல நிலையாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். பாவப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கீழ்நிலையினர். அந்த மக்களுக்காக அவள் பாடுபடுகிறாள், அந்த மக்களுடைய ரைட் உரிமைக்காக. அப்போதுதான் அவள் அந்த இந்த லேண்ட்லார்ட்ஸ் அவர்களுக்கு எதிராக மாறுகிறார்கள். அப்போது அவளை கொலை செய்ய அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவள் பஸ்ஸில் உதயநகர்லேருந்து இண்டோர் போகும்போது அந்த பஸ்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பஸ்ஸில் இருந்து அவளை பிடித்து அந்த சமந்தர் சிங் என்பவன் கத்தியால் அவரை 50 தடவை அவளுடைய வயிற்றிலும் நெஞ்சிலும் குத்தி அதே இடத்தில் அவளை கொன்று போட்டான். அதன் பிறகு அவன் ஜெயிலில் இருக்கும்போது சிஸ்டர் ராணி மரியாவுடைய யங்கர் சிஸ்டர், அவளுடைய தங்கச்சி, அவளும் சிஸ்டராக இருக்கிறாள், சிஸ்டர் செல்மா. அவள் ஜெயிலுக்கு போய் அவனுடைய சமந்தர் சிங்கனுடைய கையில் ராக்கி இந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், அந்த ராக்கி கட்டுவாங்க. ராக்கி அவனுடைய கையில் ராக்கியை அணிந்து அவனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய சகோதரியை கத்தியால் குத்தி கொன்றவனுடைய அந்த கையில் ராக்கியை கட்டி அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். பகைவருக்கு அன்பு செய். அது மட்டுமல்ல, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் அவனை கூட்டிக் கொண்டு கேரளத்தில் அவருடைய அப்பா அம்மாவுடைய குடும்பத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவனை காட்டி, இதுதான் அந்த அம்மா தன்னுடைய மகனை கத்தியால் குத்தி கொண்ட அந்த கைகளை பிடித்து அவள் அதை முத்தம் செய்து, இந்த கைகள் தான் என்னுடைய மகளை கொன்ற கை, அதை முத்தம் செய்து அவனை அரவணைக்கிறாள். அவனை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக மாற்றுகிறார்கள். இதுதான் பகைவரை அன்பு செய்தான் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. வாழ முடியுமா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகளை கொன்ற அவனை தன்னுடைய மகனாக மாற்ற முடியுமா? ஏற்க முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ மதம், அதுதான் கிறிஸ்துவின் படிப்பினைகள், அதுதான் நற்செய்தி. The radicality of the gospel to change the whole world. நாம் அதன்படி வாழ்கின்றோமா? அது மட்டுமல்ல, 1999 ஆண்டு ஜனவரி 23 கிரஹம் ஸ்டெயின்ஸ், ஆஸ்திரேலியன் மிஷனரி, தன்னுடைய குடும்பத்தோடு ஒரிசா மாநிலத்தில் வந்து தொழுநோயாலும் மற்ற வியாதிகளாலும் பாதிக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். அவனும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும், 3 பிள்ளைகள் இருந்தன. ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகள், பிலிப் மூத்தவன், அவன் 10 வயது. 2வது பிள்ளை திமோத்தி, அவன் 6 வயது. அந்த பிள்ளைகளோடு அவர்கள் அங்கே அந்த மக்களுக்கு பணிபுரிந்திருக்கிற அந்த குடும்பம் முழுவதும் ஒன்றாக அந்த மக்களுடைய வாழ்க்கைக்காக தன்னை முழுவதும் மறந்து அந்த மக்களுக்காக வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தீவிரவாதிகள் அதை போல் அவருக்கு எதிராக மாறி ஒரு தடவை அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் கிராமத்தில் அந்த மக்களுக்கு பணி செய்து கொண்டு திரும்ப வீட்டுக்கு வந்தபோது அந்த ஜீப்பின் உள்ளே அவர்களை பூட்டி வைத்துவிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த ஜீப்பை கொளுத்தி எறிகிறார்கள். அந்த ஜீப்பினுள் கிரஹம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய 2 மகன்கள், 10 வயது பிலிப்பும் 6 வயது திமோத்தியும்
அங்கே எரிந்து சாம்பல் ஆகிறார்கள். அவருடைய ஒய்ஃப், அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் எரித்து சாம்பலாக்கிய அவனை சிறையில் கொண்டு போய் பார்த்து அவனை மன்னிக்கிறாள். அப்போது அவளிடம் கேட்கப்பட்டது, இது உன்னுடைய கணவனையும் உன்னுடைய 2 பிள்ளைகளையும் எரித்து சாம்பலாக்கிய இவனை நீ எப்படி மன்னிக்க முடியும்? அப்போதான் அவள் சொல்வாள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுபவள், கிறிஸ்துவின் நற்செய்திப்படி வாழ்க்கை நடத்துபவள். கிறிஸ்து பகைவரை அன்பு செய்தார், தனக்கு தீங்கிழைப்பவர்களுக்காக அவர் வேண்டினார். நானும் அதைப்போல் எங்களுக்கு தீங்கிழைத்தவருக்காக நான் அன்பு செய்கிறேன், அவருக்காக வேண்டுகிறேன். அதான் அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸுடைய, அவள் கிறிஸ்தவள், உண்மையிலே அவள் கிறிஸ்தவள். இது பழைய காலத்து ஸ்டோரி அல்ல, இப்போது நடந்த நிகழ்ச்சிகள். எனவே இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்று கிறிஸ்தவர்களை மக்கள் மதிக்காமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை போல் வாழ்க்கை நடத்தாமல் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது ஜூபிலி ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் வழியாக அந்த கிறிஸ்துவை பெற்று அவருடைய வாழ்க்கை நடத்தும் நாம் அவரை போன்று வாழ்க்கை மாற்றுவதற்காக அவர் இன்று நம்மை அழைக்கின்றார். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்தவர்களாக, திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று நம்மை பற்றி சிந்திப்போம். நம்மிடம் இந்த கேள்வியை கேட்போம், நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்துவின் அவருடைய படிப்பினைகளின் படி வாழ்க்கை நடத்துகின்றேனா? நான் பிறரை நேசிக்கின்றவனா? பகைவரை நேசிப்பவனா? எனக்கு என்னை இகழ்வோருக்காக வேண்டுபவனா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் நடத்துகின்றேனா? எனவே இன்றைய திருப்பலியில் நாம் அந்த இறைவனை வேண்டுவோம். இந்த நற்செய்தியை நமக்கு அழைத்த அந்த இறைவன், இது நம்மால் முடியாத காரியம். ஆனால் அவருடைய ஆவியால் நாம் நிரப்பப்பெற்று அவருடைய ஆவியால் செயல்படும் போது இது நம்முடைய வாழ்க்கையாக மாறும். பகைவரை அன்பு செய்வது, நம் வெறுப்போருக்கு நன்மை செய்வது, சபிப்போரை ஆசீர்வதிப்பது, இகழ்ந்து பேசுவதற்காக இறைவன் வேண்டுவது, அது நம்முடைய வாழ்க்கையாக மாறும். எனவே நாம் இன்று நம்முடைய கிறிஸ்தவன் என்ற அந்த உண்மையை உணர்ந்து திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் நாம் பெற்ற அந்த வல்லமை, அந்த அருட்சாதனத்தினால் நமக்கு கிடைத்த வல்லமை, ஆவியின் ஆற்றல், ஆவியால் கிடைத்த அந்த வல்லமையின்படி வாழ்க்கை நடத்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறைவனை இந்த திருப்பலியிலே வேண்டுவோம்.